100க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்ட உங்கள் 5K கார் கேரில் இப்பொழுது நீங்களும் பிரான்ச்சைசி எடுக்கலாம். கால் 9159855555. DotsMedia நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் ஷோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5K கார் கேர் சர்வீஸ் சென்டரில் தான் நம்ம இருக்கோம். இந்த 5K கார் கேர் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து தொடங்கப்பட்டது. இப்போ இந்த நிறுவனம் வந்து குறிப்பாக சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கிட்டத்தட்ட 112 பிரான்ச்சஸ் வந்து இந்த நிறுவனத்துக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம எந்த பிரான்ச்சில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை அரும்பாக்கம் பிரான்ச்சில் தான் நம்ம இருக்கோம். நம்ம கூட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கிருத்தியா அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட நிறைய நம்ம பேசலாம். வணக்கம். இப்போ 5K கார் கேர் நிறுவனம் வந்து கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டது. இப்போ இந்த பிரான்ச் வந்து அரும்பாக்கமில் இப்போ நீங்கள் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கார் வந்து கஸ்டமரை கொண்டாந்து விட்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க காரில்? ஸோ கஸ்டமர் வந்தோடனே ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து அவுட் வாஷ் வேணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர் ஃபுல் வாஷ் வேணும்னுவாங்க. சில பேர் அண்டர் சேஸ் வேணும்னு சொல்லி வருவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வந்து அண்டர் சேஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து அண்டர் சேஸிங் பண்ணிகிட்ருக்கோம், ஆட்டோமேட்டிக் அண்டர் சேஸிங். அதனால் கஸ்டமரோட என்ன நீடு இருக்குன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷில் போயிடலாம் சார். இப்போ என்ன ஒர்க் இதில் போயிட்டுருக்கு? சார் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷில் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு அண்டர் சேசிங் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா எக்ஸ்டீரியர் பாடி ஃபோம் வாஷ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நம்ம இன்டீரியரில் வேக்யூம் பண்ணுவோம் சார். வேக்யூமிங், டேஷ்போர்ட், டோர் பேட் வந்து க்ளீனிங் அண்ட் பாலிஷிங் வந்துடும். அதுக்கப்புறமா இன்ஜின் ரூம் பாலிஷிங் வந்துடும். அதுக்கப்புறமா டயர் பாலிஷிங் வந்துடும் சார். இப்போ பசங்க வந்து டெக்னீஷியன் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இன்டீரியர் வந்து வேக்யூமிங் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது முடிஞ்சோடனே நம்ம வந்து டேஷ்போர்ட் வந்து பாலிஷ் வந்துடும் சார். சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் என்ரிச்மெண்ட் பண்ணுறோம். இன்டீரியர் என்ரிச்மெண்ட் என்னென்னா நம்ம இப்போ எக்ஸ்டீரியர் பாடிக்கு எப்படி ஃபோம் வாஷ் பண்ணுறோம் அதே மாதிரி இன்டீரியர்லேயும் ஃபோம் வாஷ் பண்ணுவோம் சார். நம்ம சீட்ஸு, அப்புறமா ஸ்டேரிங்கு, சீட் பெல்ட்டு, அப்புறம் டேஷ்போர்டு, இது எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம் சார். சைட் டோர் கவர் பண்ணிடுவோம், ஃப்ளோர் கவர் பண்ணிடுவோம், இது எல்லாமே கவர் பண்ணிடுவோம் சார். இதுவும் ஃபுல்லாகவே ஃபோம் வாஷ் வந்துடும். அதாவது இப்போது ஸ்வெட் ஸ்மெல்ஸு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் சார். நம்ம அந்த இன்டீரியர் வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டோன்னா அந்த ஸ்டெயின்ஸ் வந்து அப்படியே அடாப்ட் ஆகி அந்த கலருக்கு, அந்த ஸ்டெயின்ஸ் கலருக்கு சீட் வந்து அப்படியே மாறிடும். ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டெயின்ஸாக இருக்கும்போதே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் சார். கார் ஸ்டியரிங் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாக்டீரியாக்கள் வந்து தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த டஸ்ட்லாம் சேரும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க சார்? அது நம்ம ஃபுல்லாகவே சானிடைசர் பண்ணி ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுவோம் சார். அதாவது ஸ்டியரிங்கில் தான் அதிகபட்சமான பாக்டீரியா இருக்குன்றது தான் உண்மை. அது நம்ம சானிடைசர் பண்ணி ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுவோம் சார். இப்போ உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் ஒரு டைம் கொண்டாந்து விடுறாங்க, இப்போ அடுத்த டைம் வந்து எந்த டைமில் கொண்டாந்து விடுவாங்க, எப்படி ப்ராசஸ் போயிட்டு சார்? நம்ம கஸ்டமர்ஸை வந்து மந்த்லி ஃபாலோ பண்ணிப்போம் சார். இப்போ கஸ்டமர் வரும்போது சார் நெக்ஸ்ட் சர்வீஸ் எப்போ அப்படின்றத கேட்டு அவங்க அந்த டைமில் கால் பண்ணுங்க. நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க எப்போ ஊருக்கு போயிட்டு வருவீங்க சார், எந்த டைமில் உங்களுக்கு நான் கால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு அந்த டைமுக்கு அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி நம்ம வர சொல்லி பண்ணிக்கலாம் சார். ஏன்னா கஸ்டமருக்கும் டைம், நமக்கு வந்து நிறைய கார்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சார். ஸோ கஸ்டமருக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு நம்ம பண்ணிப்போம் சார். கார் பாலிஷிங் வந்து காருக்கு வந்து ஏன் பண்ணுறோம், என்ன அவசியம் அதில்? சார் நம்ம இப்போ கார் பாலிஷிங் இது வந்து டெஃப்லான் கோட்டிங் சார். டெஃப்லான் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 7 லேயர்ஸ் கோட்டிங் சார். இது ஒரு நியூ கார் வாங்கினா கூட நாங்கள் வந்து டெஃப்லான் கோட்டிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் சார். அது எதுக்காகனா இது வந்து பெயிண்ட்டு வந்து ரிமூவ் ஆகாமல், அதாவது பெயிண்ட் ஃபேட் ஆகாமல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சார். இதில் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓல்டு காராக இருந்தாலும் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸ்க்ராச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வர ஸ்க்ராச்சஸையும் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் சார். அதுக்காக தான் நம்ம டெஃப்லான் பண்ணுறது. அப்புறம் வந்து பேர்ட் ட்ராப்ஸ்லாம் இருக்கும் சார். அது வந்து ஆசிட் கண்டென்ட் தான். அது வந்து பட்டு உங்கள் பெயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதில் தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் ஷைனிங் பர்பஸு. நம்ம டெஃப்லான் கோட்டிங் எடுத்திங்கன்னா 1 இயருக்கு வந்து வாரண்ட்டி சார். ஒவ்வொரு வாட்டியும் கஸ்டமர் வந்து டெஃப்லான் முடிச்சுட்டு நம்மக்கிட்ட கஸ்டமர் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஷைனிங் லுக்கு வந்து இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் ரெயின் ரிப்ளைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸை வந்து ஆக்சிடேஷனை வந்து கிளியர் பண்ணிடணும் சார். ஆக்சிடேஷன் கிளியர் பண்ணிட்ட பிறகு நம்ம கிளாஸ் பாலிஷிங் காம்பவுண்டுன்னு ஒன்று அப்ளை பண்ணி அதை கொஞ்சம்
ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து பஃபிங் வச்சு பண்ணிடுவோம் சார். நெக்ஸ்ட்டு திரும்ப நம்ம டீப் ஆக்சிடேஷன் இது பண்ணி முடிச்சிட்ட பிறகு டீப் ஆக்சிடேஷன் வந்து கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்ட பிறகு கிளியர் வியூ சொல்யூஷன் ஒன்று வச்சு பண்ணிட்ட பிறகு பண்ணிடுவோம். அது எதுக்காக பண்ணுறோன்னா நம்ம கிளாஸ்க்கும் நிறைய லைஃப் இருக்கும், நம்ம வைப்பரும் அதுக்கு அடிக்கி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம், காஸ்ட்டும் கம்மியாகும் நமக்கு. இது பண்ணுறதுனால நம்ம ஹைவேஸில் போகும்போது நமக்கு எதிர்க்க வர லைட் வந்து நமக்கு வந்து பட்டு நமக்கு ட்ரைவ் பண்ண கஷ்டமாக இருக்காது. அதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ரேட் சொல்யூஷன் எதுக்காகனா நம்ம ரேட்டு வந்து சின்ன எலி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த ஒரு சின்ன எலி தான் உள்ளே இருக்க ஈஸி வயர்ஸுன்றதை வந்து கட் பண்ணிடும். அது கட் ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். கஸ்டமர் கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா வைப்பரோட இது வந்து கட் பண்ணி ரேட் கட் ஆகிடுச்சு. ஸோ கட் ஆகும்போது அது வைப்பரோட தண்ணியை வந்து மேலே அடிக்காமல் அது இருக்குது. ஸோ ரேட்னால நிறைய ப்ராப்ளம் வரும். நம்ம வந்து ரேட் ரிப்பலண்ட் ஸ்ப்ரேன்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். அது எவ்ரி வாஷ்க்கு நீங்கள் வரும்போது ரேட் ரிப்பலண்ட் ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கும். அது என்னென்னா பானட்டோட உள்ள என்ஜின் ரூமில் பேட்ரி சைடு அப்புறம் வீல் ஆர்ச்சு இந்த சில இடத்துக்கு தான் அந்த வந்து ரேட் வந்து வரும். அந்த இடத்துலலாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக ஒரு 3 months வரைக்கும் நல்லாயிருக்கும் சார். ஒவ்வொரு வாஷும் வரும்போது நம்ம அதை கரெக்டாக பண்ணி மெயின்டைன் பண்ணியிருந்தோன்னா ரேட்டோட ப்ராப்ளமே நமக்கு இருக்காது. பொதுவாக நிறைய காரில் வந்து ஏசி கேஸ் வந்து ரீஃபில்லிங் நிறையா பண்ணுறாங்க ஏசிக்காக. அது என்ன பர்பஸ், எந்த இதை யூஸ் பண்ணுறாங்க சார்? இப்போ வந்து நம்ம சம்மர் டைமில் ஏசி கேஸ் வந்து கூலிங் இல்லை அப்படின்னா ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்வெட்டிங்ஸ் அதிகமாகும். அந்த ஸ்வெட்டிங்ஸ் வந்து நம்மளோட சீட்லேயோ நம்ம உள்ளே இருக்கிறப்போ அடுத்த கஸ்டமர்ஸ் யாராவது நம்மளோட கூட ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஏறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஏதோ ஒரு டிசீஸ் வந்து பரவலுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஏசி கேஸ் ஃபில்லிங் பண்ணுறோம். ஏசி கேஸ் ஃபில் பண்ணால் மட்டும்தான் நமக்கான கூலிங் வந்து நம்மளோட இதில் காரில் கிடைக்கும். சரி, எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு இதில் வந்து சர்டன் கூலிங் வரணும் அப்படின்னா நம்ம வண்டியில் காரில் இவ்வளோ கூலிங் வந்து நம்மகிட்ட கேஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் வந்து எல்லா கார்லேயுமே இருக்கும். எல்லா மாடல்ஸ்லையும் எல்லா கார்லேயுமே இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை செக் பண்ணி அந்த வண்டியில் எவ்வளோ இருக்குது அது எவ்வளோ இருந்து ரெக்கவரி பண்ணி அதுக்கப்புறம் அதாவது அது க்ளீனாக வேக்கம் பண்ணிடுவோம். உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் வேக்கம் பண்ணிவிட்டு திருப்பி ரீசார்ஜ், அதாவது அந்த வண்டிக்கான லிமிட் எவ்வளவோ அதை சார்ஜ் பண்ணி கூலிங் பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ வந்து ரேட் சொல்யூஷன் ரேட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இப்போ காரை வந்து நம்ம வெளியே பார்க் பண்ண நிறைய கஸ்டமர்ஸ் வெளியே பார்க் பண்ணுவாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுனா எலி வந்து பேனட் என்ஜின் கீழே மேலே போய் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எல்லாத்தையும் கடிச்சிடும். ஸோ அப்படி கடிச்சிச்சு அப்படின்னா அந்த சர்க்யூட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000லேருந்து 1,00,000 வரைக்கும் வரும். இப்போ ப்ரீமியம் வண்டின்னு போச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் நம்பி தான் அந்த காரே இருக்குது, ஒரு சென்சார் நம்பி தான் அந்த காரே இருக்குது. அந்த சர்க்யூட் சென்சார் ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே போச்சு. ஸோ நம்ம இருக்கிற ரேட் ரெப்பலண்ட் ஸ்ப்ரே வந்து அதை ஸ்ப்ரே பண்ணி அந்த எலியை கொல்லாது. நம்மள்ட்ட இருக்கிற என்னென்னா யாரையுமே கொல்லாது, அதை வர விடாமல் அந்த ஸ்மெல்லு அதுக்கு பிடிக்காமல் வர விடாமல் தடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்மகிட்ட ரேட் சொல்யூஷன் இருக்குது சார். அதை வந்து நம்ம 4 இடத்துல யூஸ் பண்ணுவோம். வீல் ஆர்ச்சில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி என்ஜின் ரூமில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் எங்கெல்லாம் வருமோ எலி வருமோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணுவோம். கார் வாஷிங்கிறது எப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற மேலே டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுவோம், அங்கே இருக்க ஒரு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஆனால் கார் பாலிசிங்கிறது அந்த மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும், வண்டியில் மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அது இல்லாமல் அடுத்து அந்த வண்டி 1 இயர்க்கான மெயின்டெனன்ஸ், 1 இயர் 2 இயர் மெயின்டெனன்ஸ், அதே சைனிங் மெயின்டெனன்ஸ் ஆகும். ஸ்க்ராட்ச் வர விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு லேயர் ஃபார்மேஷன், பாலிசிங்கிறது டெஃப்லான் கோட்டிங்பாங்க, அது ஒரு லேயர் ஃபார்மேஷன் ஆயிரும். அது நம்ம மெயின்டைன் பண்ணி வாரண்டியாக அதாவது நம்ம வெயிலேருந்து படுற அந்த தடுக்கிறதுக்காகவும் ஸ்க்ராச்சஸ் தடுக்கிறதுக்காகவும் ஏதோ ஒரு இப்போ பேர்ட் ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க, காக்காவோட எச்சம், அது வண்டி மேலே பட்டாலுமே அதை வந்து லேயருக்கு உள்ளே போகாமல் லேயருக்கு மேலால் வச்சுக்கிறதுக்காக நம்ம பாலிசிங் பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மழை டைமில் ட்ராவல் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து அந்த கீழே இருக்கிற சைலன்ஸ் பார்த்திங்கன்னா இரும்பு இதுதான். ஸோ அது என்ன ஆகுனா தண்ணி போட துரு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த துரு பிடிச்சது என்ன ஆகுனா சைலன்ஸில் ஓட்ட விழுவும். நம்ம நிறைய இடத்துல ரோட்டில் பார்த்துருப்போம், ஒரு வண்டியில் ரொம்ப சவுண்ட் அதிகமாக கேட்கும். எதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை விழுகிறனால தான். அந்த ஏர் வந்து உள்ள சயின்ஸர் வழியாக இந்த கேப்பில் போச்சுன்னா கண்டிப்பாக சவுண்ட் அதிகமாக கிடைக்கும். அது அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ஜினுக்கு டேரெக்டாக போகும், என்ஜின் சீஸாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைலன்சர் கோட்டிங், இதை வந்து சைலன்சரை வந்து ஒரு அழகான ஸ்ப்ரே கோட்டிங் இருக்குது, அதை ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து தடுக்கிறோம், துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தடுத்து பண்ணி கொடுத்துருவோம். அதனால் வந்து நம்ம ஒரு நல்ல ரஸ்ட் ஃபார்மேஷன் தடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிருக்கோம் சார். சார் இப்போ இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து அந்த பிளாக் சர்ஃபேஸ் நிறைய இது பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல டஸ்ட் நிறையா இருக்கும், ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும். அது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினில் வந்து ப்ராப்ளம் ஆகும். அந்த டஸ்ட் உள்ளே போகும், இன்ஜினுக்கும் ப்ராப்ளம் வரும், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டுக்கும் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஜின் ரூம் கோட்டிங்னு ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி உங்களுக்கான ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம வாங்கணும் போது இன்ஜின் ரூம் பளிச்சுன்னு இருக்கும் அதே லுக்கோட நியூ லுக்கோட மெயின்டைன் ஆகிறதுக்காக 6 months 1 year மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ஜின் ரூம் கோட்டிங் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் நிறையா இருக்கும், அதுலேயுமே டஸ்ட் உள்ளே போக என்ன ஆகும்னா அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஒர்க் ஆகாமல் போகும்.
அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட எலக்ட்ரிக்கல் கார்னர் கிளீனருங்கிற ஒரு ஸ்ப்ரே ஒன்று இருக்குங்க சார். இப்போ இண்டோர் கிளீனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கவர், பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த தாண்டி வந்து கார் ஸ்டீரிங் கவர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாலாம் இருக்காதபடி நீட்டாக க்ளீன் பண்ணிடுறீங்க. அதே மாதிரி அவுட்லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காரோட அவுட்லுக்கில் கார் வாஷ் பண்ணிடுறீங்க, பாலிஷிங் பண்ணிடுறீங்க, எல்லாமே ஓகே. ஏசிக்குள்ளே ஏதாவது இஷ்யூ, ஏதாவது வேஸ்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது அழுக்குகள் நிறையா இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க? சூப்பர் சார். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஓசோன் தெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதோட இதுவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கை போகிற இடத்துல என்ன நம்மகிட்ட ஃபோம் வாஷ் பண்ணி இன்டீரியர் எண்டிச் பண்ணி ஒரு ஃபோம் வாஷ் நம்ம பண்ணிடுவோம். கை போகாத இடத்துல ஓசோன் தெரப்பிங்கிற ஒரு மிஷினில் 2 இருக்கும். ஓசோன் ஒன்று இருக்கும், ஏனியானுங்கிறது ஒன்று இருக்கும். ஓசோன் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ளே இருக்கிற பாக்டீரியா வைரஸ் இன்க்ளூடிங் ஏசிக்குள்ளேயுமே இன்க்ளூடிங் ஏசி ப்ளோயர் வரைக்குமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓசோனுங்கிறத போய் பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கில் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஏனியானுங்கிற ஒரு கேஸை மறுபடியும் கொடுத்து 2 கேஸையும் நியூட்ரல் பண்ணுவோம். ஏன்னா ஓசோனுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வளிமண்டலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஓசோனுங்கிறதே வந்து லேயர் ஃபார்ம் ஆகி நிற்கும். அது வந்து ரொம்ப ஹை ரியாக்டிவ். ஸோ அது வந்து என்ன எவ்வளோ பெரிய பாக்டீரியா வைரஸ் இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடும். ஆனால் அதை வந்து நம்ம சுவாசிக்கக்கூடாதுங்கிறனால ஏனியானுங்கிற இன்னொரு கேஸையும் கொடுத்து 2த்தையும் நியூட்ரல் பண்ணி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் உள்ள இருக்கிற எல்லா பாக்டீரியா வைரஸையும் ரிமூவ் பண்ணிடும். இன்க்ளூடிங் நமக்குமே ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏரும் ஒரு நல்ல மைண்ட் செட்டும் கொடுக்குறதுக்காக நம்ம ஓசோன் தெரப்பி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் சார். சம்மர், வின்டர் அந்த மாதிரி இதுக்கும் பிளான் பண்ணுவோம் ஆஃபர். இப்போ வந்து சம்மர் டைம் கஸ்டமருக்கு என்ன நீடு, அந்த காருக்கு என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆஃபர் நம்ம பண்ணுவோம். கஸ்டமருக்கு இந்த டைம் இது நீடு கண்டிப்பாக தேவைப்படும். நாங்கள் அனலைஸ் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு. அதனால் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான கஸ்டமர் என்ன நீடோ அதுக்கேற்ற மாதிரி தான் சார் ஆஃபர் கொடுப்போம். ஸோ அது இல்லாமல் கஸ்டமருக்கு இந்த ஆஃபர் வேணும், அப்படி இந்த சர்வீஸ் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா அது ரிலேட்டடாக ஆஃபரும் நம்ம வந்து கண்டிப்பாக அவருக்கு உடனே நம்ம இமீடியட்டாக பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ஜின் ரூமில் வந்து நம்ம வந்து வாட்டர் தண்ணி காட்டவே கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் ரூமில் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் நிறையா இருக்கும், சென்சார்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை டேரெக்டாக அதை காமிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டில் தண்ணி போய் அது வந்து எலக்ட்ரிக்கல் சென்சார்லாம் ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம சைடு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஜஸ்ட் ஏர் க்ளீன் பண்ணி அது ஏர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதுக்குன்னு கோட்டிங் இருக்குது. ஸோ அந்த கோட்டிங் ஸ்ப்ரே வச்சு தான் க்ளீன் பண்ணி நம்ம ப்ராப்பராக பண்ணி கொடுப்போம் சார். இப்போ வந்து 5K கார் கேரில் என்னென்ன மாதிரியான ஆரிஜின் வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு, எங்கென்ன இப்போ போயிட்டுருக்கு? சார் நம்ம ஃபஸ்ட்டு 5K கார் கேர் பார்த்தீங்கன்னா 2012 கொடிஷியாவில் வித் 3 எம்ப்ளாயிஸோட தாங்க சார் ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூர் தாங்க சார் நம்மளோட ஆரிஜின். 3 எம்ப்ளாயிஸோட ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கார்த்திக் குமார் சின்னராஜ் சாருங்க சார். 2018 தான் நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பித்தோம். அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 112 பிரான்ச்சஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குங்க சார். ஸோ 2012 2018 வரையுமே நம்ம ஓன் பிரான்ச்சாக தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளோட ஏஎம்சி கஸ்டமர்ஸோட விஷக்கு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பித்தோம் சார். ஸோ அதுதான் இப்போ வைட் ஸ்ப்ரெட் ஆகி 112 பிரான்ச்சஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக சவுத் இந்தியாவில் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ இப்போ இந்த 2012 to 2018 ஷார்ட் ஸ்பேனில் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10+ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நமக்கு கஸ்டமர் கிட்ட இருக்கிற ட்ரஸ்ட் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியால தான் சார். இப்போ சர்வீஸில் கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இது மாதிரிலாம் இருக்கா? கண்டிப்பாங்க சார். நம்மக்கிட்ட ஏஎம்சிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குங்க சார். அதில் உங்களுக்கு மெம்பர்ஷிப்ஸ் வந்துடும். உங்களுக்கு டெய்லி ஒரு ஆஃபர்ஸ் பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும் சார். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார் வாஷ், கார் பாலிஷ், அது மட்டும் இல்லாமல் ஒரு 65+ கார் டீட்டெயிலிங் சர்வீசஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ யூனிக்கான கார் டீட்டெயிலிங் சர்வீசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சவுத் இந்தியாவில் இப்போ க்ரூம் ஆகிட்டு இருக்கிற ஃபீல்டில் தான் கார் டீட்டெயிலிங். நம்ம பார்த்தீங்கன்னா மேஜர் டெக்னிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசோன் தெரப்பி, டீகார்பனைசிங் கார்ஸ், சானிடைசிங், டெஃப்லான் கோட்டிங், செராமிக் கோட்டிங், இன்டீரியர் என்ரிச்மெண்ட், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூனிக்கான கார் டீட்டெயிலிங் சர்வீசஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். அதே மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு? கண்டிப்பாங்க சார். ஸோ ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் மேன் பவர் சப்போர்ட், மெஷினரி சப்போர்ட்ஸோட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். ஸோ உங்களுக்கு மேன் பவர் எந்த ஒரு பிராண்டுமே உங்களுக்கு வந்து மேன் பவர் சப்போர்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம மேன் பவர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறனால உங்களுக்கு வந்து ஃப்ரம் த டே ஒன்லேருந்து பிஸ்னஸ் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த டெக்னிக்கல் ஃபீல்டுக்கு கண்டிப்பாக மேன் பவர் தான் வந்து ஒரு பேஸே. அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் அப்கமிங் கொண்டு போக முடியும். ஸோ மேன் பவர் சப்போர்ட்டை நம்ம வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்ருக்கோம் சார். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தமிழ்நாடு இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ்லேயும் நம்மளோட ஃப்ரான்ச்சைஸிலாம் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயே வந்து துபாயில் நம்மளோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சார், புஜிராங்கிற பிளேஸில். இப்போ ஆல் ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா 5K கார் கேரில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வந்து இப்போ வேலை பார்த்துருக்காங்க சார்? நம்மகிட்ட 1500+ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். 3 எம்ப்ளாயிஸோட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 1500+ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 112 பிரான்ச்சஸ் இருக்குது. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் உங்களுக்கு கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருக்குது சார். இப்போ ஃபியூச்சர் பிளான்னா என்ன? 5K காரோட ஃபியூச்சர் பிளான் சார் 5K கார் கேரோட ஃபியூச்சர் பிளான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய பிளான்ஸ் இல்லைங்க சார். வி ஹேவ் வைட்ஸ் நிறைய வச்சிருக்கோம், நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம், நிறைய வண்டர்ஸ் பண்ண காத்துட்ருக்கோம். ஸோ சவுத் இந்தியாவில் ஒரு பெஸ்ட் பிராண்டு தான் நம்மளோட 5K பிராண்ட். சவுத் இந்தியன் பேஸ்டு பிராண்டுங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீச் இருக்குது நம்ம சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் மத்தியில். நம்மளோட பார்த்தீங்கன்னா இப்போ 5K பிங்க் குவாலிட்டி கார்னு ஒன்று இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து விமென்ஸ் மட்டுமே
கேர்ள்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கார் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு கார் ஒரு பிரான்ச் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதை வந்து இனிஷியேட் பண்ணுறது தான் 5K பிங்க் குவாலிட்டி கேர். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அப்கமிங் சூனில் உங்களுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 200 ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் அவுட்லெட்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். இந்த இயரோட வந்து டார்கெட் வந்து நம்ம 200 எடுத்திருக்கோம். இது இல்லாமல் பிளான்டேஷன் பண்ணுறது, ட்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வச்சிருக்க இந்த 200 பிரான்ச்சுமே ஸ்டெபிலைஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் கொண்டு வரதுக்கான ஸ்டெபிலைசேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய அப்கமிங் பிளான்ஸ் வச்சிருக்கோம் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேலைக்கு ஆட்கள் தேவை. தமிழகத்தின் முன்னணி கார் நிறுவனத்திற்கு 10th 12th ITI டிப்ளமோ படித்த டெக்னிக்கல் இன்ஜினியர்களுக்கான 500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் தமிழகம் எங்கும். தங்குமிடம் மற்றும் உணவு இலவசம். உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 5K குடும்பத்தில் இணைஞ்சிருங்க.